அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடன் மற்றும் உதவி ஆசிரியர் வரலானந்தம் தென்காசி மாவட்டத்திலிருந்து நம்மளோட யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு பதிவுகளாக ஒவ்வொரு ஏஐபி இலக்கணம் செல்லும் போது அவர்களுக்கான எதிரிகள் யார், இந்த எதிரிகளையும் பிரச்சனைகளையும் நம்ம எவ்வாறு கையாள்வது அப்படிங்கிறது குறித்து நம்ம ஒவ்வொரு பதிவுகளாக ஒவ்வொரு ஏஐபி இலக்கணத்திற்கு நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஏஐபி இலக்கணம் சிம்ம இலக்கணம். இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியே யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய நண்பர்களே இவர்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. அதே மாதிரி இவருக்கு எதிர்பார்த்த சூழ்நிலை அப்படிங்கிறது சரியாவே இருக்கு. எந்த சூழ்நிலை எடுத்தாலுமே இவருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாகவும் எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடியதாகவும் தான் இருக்கும். அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சூழ்நிலையும் இவருக்கு சரியாக அமையிறது இல்லை. சரி, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவங்களுடைய மனைவியே இவர்களுக்கு எதிரியாக பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும். நேரடியான எதிரிகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுடைய நண்பர்களும் இவர்களுடைய மனைவி, கணவன் இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவராலையும் இவர்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கருத்து வேறுபாடுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அப்ப இந்த சிம்மலக்கண ஏழ்விலக்கணம் சென்றாலே நான் என்கிற அந்த அகங்காரம் அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்துங்க. நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆளுமை அப்படிங்கிறது, அதிகாரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்பவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மையில தான் இருப்பாங்க. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது அவங்க எப்போதுமே இருக்கும். இதனாலே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இவர்கள் இறைவனுக்குமே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை வந்து ஏற்படுத்தும். அப்ப இவருடைய நண்பர்கள்ல மனைவி சார்ந்த விஷயங்கள்ல, கணவன் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதன் மூலமாக வரும். அல்லது மறைமுகமான எதிரிகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய மனைவிகளுக்கு எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மலக்கண ஏழ்விலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஏற்படுங்க. அப்ப இவங்களுடைய சொந்த ஊர், இப்ப எப்பெல்லாம் சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றாங்களோ அப்பெல்லாம் ஒரு விதமான மன குழப்பத்தை அடைஞ்சிருவாங்க. அப்போ இவங்களுடைய சொந்த ஊரே இவங்களுக்கு பெருமளவுல ஒரு மறைமுகமான எதிரியை ஏற்படுத்துங்க. இவங்க மனசே அவங்களுக்கு தெரியாது. பெரிய அளவுல மன குழப்பத்துக்கு உட்படக்கூடிய ஜாதகங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏழுல சிம்மலக்கணம் செல்லக்கூடிய ஜாதகங்கள். அப்போ இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி காதல் வயப்படுறாங்க அப்படின்னா இந்த காதல் என்பது சரியான அமைப்புல இந்த சிம்மலக்கணம் போறவங்களுக்கு ஏற்படாதுங்க. ஒண்ணு மதம் மாறிய அல்லது ஜாதி அமைப்புகள் மாறிய வேற்று அமைப்புகள்ல வந்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து மனம் குழப்பத்தினால இவங்க ஏற்படுத்திடுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது பெருமளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். அவங்க மறைமுகமான எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைகளே இவங்களுக்கு தீராத அல்லது மறைமுகமான ஒரு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து சிம்மலக்கண ஏழ்விலக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படுங்க. அப்ப இவங்களுடைய சொந்த ஊர் அப்படிங்கிற நிகழ்வுகளையும், குழந்தை சார்ந்த விஷயத்திலையும், இவர்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இது அவங்களை அறியாமலே அவங்களுக்குள் மறைவாக இருந்து அவர்களுக்கு பெருமளவில் ஒரு அவமானத்தையும் பிரச்சனையையும் கொடுக்கக்கூடிய அல்லது தீராத கடமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தும். இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எப்பவுமே காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம தேவதைகள், பரிவார தெய்வங்கள், கிராம தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணுவது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை ஏற்படுத்தும். கணவன் அல்லது மனைவி இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பேரில் ஒரு கடனை வாங்கிக்கிறது இது ஒரு பெரிய பரிகாரமாக அமையும். அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாட்களுடைய பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காலதேவ வழிபாடு பண்ணுவது, நெய் தீபம் ஏற்றுவது, நெய் தானம் கொடுப்பது, யானைகளுக்கு உணவு அழுகுவது, அவர்களுடைய குருமார்களுடைய பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவது, ஜோதிடம் படிப்பது, ஆராய்ச்சி நிறைந்த கல்விகள்ல ஈடுபடுவது, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இந்த சிம்மலக்கண ஏழ்விலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஏற்படுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய ஆசிரியர் ஜோதிடம் மற்றும் உதவி ஆசிரியர் வரலானந்தம். நன்றி, வணக்கம்.